வேகம் இருந்தா போதுமா? இந்த கதை பாருங்க. கதைகள் தினமும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நரி மற்றும் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தன. நரி மிகவும் புத்திசாலி, ஆனால் அது அகந்தையும் அவசரமும் அதிகம் கொண்டது. ஆமை மெதுவாக நடந்தாலும் பொறுமையுடனும் நிலைத்த முயற்சியுடனும் இருந்தது. ஒரு நாள் நரி ஆமையை பார்த்து சிரித்தது. "நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய், இந்த காட்டில் நீ எதையும் சாதிக்க முடியாது" என்றது. ஆமை அமைதியாக சொன்னது, "வேகம் இல்லாவிட்டாலும் நான் என் பயணத்தை நிறுத்த மாட்டேன்." அதை கேட்ட நரி சிரித்துக்கொண்டே, "நாம் ஒரு போட்டி வைப்போமா? இந்த ஆற்றின் கரையிலிருந்து அந்த மரம் வரை ஓட்டப் போட்டி" என்றது. போட்டி தொடங்கியது. நரி வேகமாக ஓடிக்கொண்டே, இந்த ஆமை எங்கே என்னை முந்தப் போகிறது என்று நினைத்து ஒரு மரநிழலில் படுத்து ஓய்வெடுத்தது. ஆமை மெதுவாக ஆனால் இடைவிடாது நடந்து கொண்டே இருந்தது. அது நரியின் தூக்கத்தை கவனிக்கவில்லை, தன் இலக்கை மட்டுமே பார்த்தது. சில நேரத்திற்குப் பிறகு நரி விழித்தது. ஆனால் ஆமை ஏற்கனவே இலக்கை அடைந்துவிட்டது. நரி வெட்கத்துடன் தலைகுனிந்தது. ஆமை நிதானமாக சொன்னது, "வேகம் இருந்தால் மட்டும் போதாது, பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் இருந்தால் நான் வெற்றி."